பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வார்த்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பயங்கரமான வசனம் இல்லை? ஒரு கர்ப்பவதியுடைய வயிற்றில் எப்படி அந்த குழந்தை உருவாகுது, அந்த எலும்புகள் எப்படி உருவாகுது, அந்த நரம்புகள் எப்படி உருவாகுதுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. கண்டுபிடிக்க முடியாத ரகசியமாய் கூட இன்னும் பல ரகசியங்கள் நம்முடைய சரீரத்தில் புதைந்து கிடக்கிறது. இதையெல்லாம் அறிய முடியாத உனக்கு தேவன் இந்த எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளை அறிந்து கொள்ள முடியும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன், எதுக்கு, எப்படி ஒன்றுமே புரியாது. ஏன் இந்த தோல்வி புரியாது, ஏன் இந்த நஷ்டம் புரியாது, ஏன் இந்த உபத்திரவம் புரியாது, ஏன் இந்த இழப்பு புரியாது. ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஞானம் நமக்கு போதாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அழைக்கப்பட்டவர்களா, ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களாய் நீங்களும் நானும் வாழும்பொழுது ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தாலே நம்ம அதை பாவம் செய்ய முடியாது. அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற பாதையில் ஏன், எதுக்குன்னு தெரியாமல் பிரச்சனைகளின் போராட்டத்தையும் சந்திக்கிறீங்களா? தோல்விகளை சந்தித்து உடைஞ்சு போய் ஏன் ஆண்டவரேன்னு கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? உங்களால் என்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு தாய் கர்ப்பத்தில் உருவாகிற அந்த குழந்தைக்கு எங்கிருந்து நாசி சுவாசம் வருகிறது, எங்கிருந்து ஜீவன் வருகிறது, எங்கிருந்து எலும்பு வருகிறதுன்னு உங்களால் என்னால் கண்டுபிடிக்காது போல எல்லாவற்றையும் செய்கிற அந்த தேவனுடைய செயல்களை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. சோர்ந்து போகாதீங்க, உடைஞ்சு போகாதீங்க. நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை சீக்கிரத்தில் முடிந்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த பாதையில் ஏற்ற வழியில் உங்களையும் என்னையும் அவர் நடத்துவார். துக்க நாட்கள் சீக்கிரம் முடிந்து போகும். அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்வார். ஆகையால் தன் யோபு பக்தன் சொல்கிறார், தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அவர் செய்யும் போது எல்லாவற்றையும் செய்வார். புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை, அந்த ஞானம் நமக்கு கிடையாது, அனந்த ஞானம். அதனால் ஒன்று நிச்சயம், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நன்மையானது செய்வார். நம்புங்க, விசுவாசிங்க, அவர் அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பும் இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரையா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவன் பேசுகிறார். உடைய வார்த்தையும் படிக்கத்தான் எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீர் செய்து உடைய பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.